நாம வந்து இப்ப வந்து டப்ரோம் டெம்பிள், டொன்லே பால்டி ரிவருக்கு பக்கத்துல இருக்கிற டப்ரோம் டெம்பிள்ல இருக்கோம். இந்த டெம்பிள் வந்து 12வது செஞ்சுரியில கிங் ஜெயவர்மன் 2 கட்டப்பட்ட டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து டெக்னிக்கலா ஒரு ரூயின்ஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இதோட என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தோம் அப்படின்னா $2. நிறைய பேர் வந்து சீட் பண்றாங்க வெளியே. ஸோ நீங்க எங்க என்ட்ரன்ஸ் ஃபீ பேர்னாலும் ரெசிப்டை வந்து வாங்க பாருங்க. ஸோ வாங்க இந்த டெம்பிள்குள்ள போய் பார்ப்போம். டெம்பிளோட சரௌண்டிங் வந்து இப்படிதான் இருக்கு. இந்த டெம்பிள பாத்துட்டீங்க அப்படின்னா இங்க நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. ஹானஸ்ட்லி அங்க வந்து ஒரு ஓல்டு லேடி இருந்தாங்க. ஹாய் ஹாய் கம் கம் யூ வாண்ட் டு பி ஆன் a கேமரா கம் கம் ஹாய். இங்க வந்து நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஆசையா நம்மள பாத்துட்டே இருக்காங்க, நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வாட்ஸ் யுவர் நேம்? My name is Lisa Lekkin. Lisa. Okay. So beautiful name. Nice to meet you. Okay, say bye to the camera. அங்க வந்து ஒரு பாட்டி நின்னுட்டு இருக்காங்க. அவங்க வந்து லிட்டரலா என்ன கோயிலுக்குள்ள வந்து காசு போடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி கம்போடியால ஏதாவது டெம்பிள்ஸ் விசிட் பண்ணீங்க அப்படின்னா பி மைண்ட்ஃபுல், there will be lot of scammers. 800 வருஷம் பழமையான இந்த டெம்பிள் கம்போடியாவில் இருக்கிற மற்ற டெம்பிளை விட நிறையா சிறப்பம்சங்களை கொண்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேமஸான சிஎம் ரெப்பில் இருக்கிற எல்லா டெம்பிளும் மரங்களாலேயும் காடுகளாலேயும் சூழப்பட்டிருக்கிறங்காட்டி அதோட ஆர்கிடெக்சரை நம்மளால் பார்க்க முடியாது. அன்லைக் அதர் டெம்பிள்ஸ், இங்கே இந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சரை நம்மளால் கண்கூடியே பார்க்க முடியும். இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்ச ஒன்றுமே நிறையா லோக்கல் மக்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப்பை பாருங்கள். கம்போடியாவில் இருக்கிற மற்ற கோவில்கள் மாதிரியே இந்த கோவிலுக்கும் ஹிந்து மதத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. விஷ்ணு, சிவா, பிரம்மான்னு ஹிந்து மதம் சார்ந்த நிறையா கடவுள்களுடைய சிலைகளும் சிற்பங்களும் ஸ்டோன் கார்விங்ஸையும் அங்கங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போது இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணது என்னென்னா, ராமாயணத்துலேருந்தும் மகாபாரதத்துலேருந்தும் சில சீன்களை எடுத்து இந்த கோவில்களுடைய எல்லா புறங்கள்லையும் வச்சிருக்காங்க. கோவிலோட சன்னிதானத்துக்குள்ளே நுழைஞ்சோனையும் தான் தெரிஞ்சுது இங்கே இருக்கிற எந்த கடவுள்களுக்குமே தலை இல்லை. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. கம்போடியாவில் போர் நடந்துட்டு இருந்த காலங்களில் உள்நாட்டு மக்களாலையும் வெளிநாட்டு மக்களாலையும் இங்கே இருக்கிற நிறையா கோவில்கள் வந்து டேமேஜ் பண்ணப்பட்டுச்சு, அபேண்டன் பண்ணப்பட்டுச்சு, அன்ப்ரொடெக்டட் ஆகப்பட்டுச்சு. அந்த காலங்களில் சிலைகளை திருடக்கூடிய ஆர்ட் தீவ்ஸும் ஸ்மக்லர்ஸும் இந்த சிலைகளுடைய தலைகளை மட்டும் எடுத்துகிட்டு போய் மற்ற நாடுகளில் இருந்த மியூசியங்களுக்கு விற்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த கோவிலில் இருக்கிற முக்கால்வாசி சிலைகளோட தலைகளை நம்மளால் பார்க்க முடியல. ஒரு நாட்டோட பெருமையை எல்லா காலங்கள்லையும் எடுத்து காட்டி இருக்கிறது என்னன்னா அந்த நாட்டோட கட்டடக்கலை தான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் தான் இந்த கோவில். 1100களில் கட்டப்பட்ட இந்த கோவில் 800 வருடங்களுக்கு முன்னாடி கேம்பர் எம்பையர், அதாவது கம்போடியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கிங்டம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன் கம்போடியா, என்டையர் ஏஷியாலேயே இவங்களை ரொம்ப பெரிய பவர்ஃபுல் கிங்டம்னு சொல்கிறாங்க. அந்த பீரியடில் கட்டப்பட்ட இந்த கோவில் நிறையா போர்கள், வெதர் கண்டிஷன் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நிலச்சிருக்கு. இந்த கோயிலை கட்டின கிங் 7ஆம் ஜெயவர்மன் கம்போடியா மிக சிறப்பு வாய்ந்த நாடாக இருந்தப்போ இந்த நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காரு. இவரோட லெகசியோட எடுத்துக்காட்டாக தான் இந்த கோவிலை இன்னைக்கு வரைக்கும் இந்த மக்கள் பார்க்குறாங்க. தப்போரம் டெம்பிளை பார்த்துட்டு கிளம்பலான்னு வெளியே வந்தப்போ தான் இங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் சொன்னாங்க, இந்த கோவிலுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் ஆற்ற ஒட்டுன மாதிரி இன்னொரு கோவில் இருக்கிறதாகவும், அந்த கோவில் ஒரு சேடஸ்டான லவ் ஸ்டோரினால் கட்டப்பட்ட கோவில், அங்கே என்ன வேண்டுதல் நம்ம வச்சுருந்தாலும் நடக்கும், அதனால் அதை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி எங்கள் கிட்ட சொன்னாங்க. நாங்களும் அதுல என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்க கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா கம்போடியால பிஹெச்என்ஓம்ல இருக்க ஏபோ டெம்பிள் அப்படிங்கிற ஒரு டெம்பிள்ல வந்து இருக்கோம். இந்த டெம்பிளுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஹிஸ்டரி கூட இருக்கு. அந்த டைம்ல கம்போடியாவை ரூல் பண்ணிட்டு இருந்த அந்த கிங் வந்து இந்த வீதிகள்ல வரப்போகும்போது இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணான பியூ மேல வந்து காதல் வயப்படுறாரு. அவளை அடையணும்னு சொல்லி அடைஞ்சு அவ மூலமா ஒரு ஆண் குழந்தையும் பெத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வந்து திருமண பந்தமோ எதுவோ கிடையாது. கிங் வந்து அவருடைய அரண்மனைக்கு போயிடுறாரு. இந்த கிராமத்து பெண் இதே இடத்துல வாழ்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கிராமத்து பெண்ணுக்கும் அந்த அரசனுக்கும் பிறந்த அந்த ஆண் குழந்தைக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகுது. லேட்டர் அந்த அரண்மனையை சேர்ந்த அரசர் வந்து இதே வீதிகள்ல வரப்போகும்போது அவருடைய மகனோட மனைவி மேலேயே காதல் வயப்படுறாரு. பட் அவருக்கு தெரியல அந்த பையன்தான் அவருடைய மகன், அவருக்கு தெரியல. அந்த டைம்ல வந்து இந்த பியூ அப்படிங்கிற பெண் வந்து உண்மையை சொல்றா. அவளுக்காக நடப்பட்ட கோவில் தான் இந்த
கோவில்னு சொல்றாங்க. இங்க வந்து நிறைய ஹிந்து, புத்திசம் ரிலேட்டடான ஸ்கல்ப்சர்ஸ் கூட இருக்குன்னு சொல்றாங்க. வாங்க போய் பார்க்கலாம். டெம்பிள்குள்ளேயே ஒரு குட்டி அழகான பாண்ட் இருக்கு. அண்ட் அப்படியே இந்த சைடு வந்தோம்னா லேக் வியூ நம்மளால பார்க்க முடியுது. அதுதான் நான் சொன்ன டெம்பிள். அந்த டெம்பிளுக்கு தான் நம்ம போக போறோம். இந்த டெம்பிளோட லொகேஷன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட லேக்குக்கு பக்கத்துல வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு ஈவினிங் டைம்ல இல்ல ஒரு சன்ரைஸ் டைம்ல வந்தோம்னா ஒரு பீஸ்ஃபுல்லான வாக்கோட ஒரு அழகான சீ வியூ, ஒரு லேக் வியூ பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த டெம்பிள் வந்து லிட்டரலா ஒரு அபேண்டன் டெம்பிள் மாதிரி தான் இருக்கு. இங்கேயும் நிறைய டூரிஸ்ட்டை வந்து நம்மளால பார்க்க முடியும். காதல், அழுகை, துக்கம்னு பல இமோஷன்னால கட்டப்பட்ட கோவில் இது. இப்போ வரைக்கும் இந்த இமோஷன்ஸை இங்கே வர மக்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி லோக்கல் மக்கள் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த கோவிலுக்கு வரக்கூடிய மக்கள் தன்னோட குடும்பங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் என்ன பிரார்த்தனை வச்சாலும், முக்கியமாக பாதுகாப்புக்காக எந்த பிரார்த்தனை வச்சாலும் அது உடனே நடக்கும். பிகாஸ் திஸ் கோவில் வாஸ் பில்ட் ஃபார் த மதர் யாப்யூ. பர்சனலாகவே ஐ ரியலி லவ் எக்ஸ்ப்ளோரிங் பிளேசஸ் தட் இஸ் லெஸ் எக்ஸ்ப்ளோர்ட். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இந்த 2 கோவிலை விசிட் பண்ணது இருந்தது. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். நான் உங்களை அடுத்த ஆஃப் பீட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய். அரவுண்ட் த வேர்ல்ட் வித் தஹேரா.